டிஃபன் ரெடிங்களா? ரெடி ஆகிட்டு இல்லை இவ்வளோ ஊற்றுறீங்க மாவு? இது போதுங்களா? பனியாரமாக ஊற்றுறீங்களா? பனியாரம் மாவா? பனியாரம் ஊற்றப்போம். ஊத்தாப்பம் என்ன ஊத்தாப்பம்? தக்காளி ஊற்றப்பம். தக்காளி ஊத்தாப்பம். ஆமாம், கண்டபம் திருப்பதியாக இருக்குங்க. ஒரு டைப்பை போடுங்க. 4 கையில் 2 கை தாங்க இருக்குது. வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி மசாலா, இது வந்து நிலக்கடலை பவுடர். கரெக்டாக சொல்கிறேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. நீங்கள் ஊற்றுங்க. எப்படிங்க? மூடி போடணுங்களா? ஆமாங்க, மூடி போடுங்க. போடுங்க நல்லா போடுங்க. என்ன ஊத்தப்பம் செய்யப்போம்? இன்னைக்கு தக்காளி ஊற்றப்பம், வெங்காயம் ஊற்றப்பம். ஆனியன், டொமேட்டோ. கரெக்டுங்களா? ஆனியன், டொமேட்டோ, பொட்டுக்கடலை பவுடர், இது வந்து கொத்தமல்லி. பொட்டுக்கடலை இல்லைப்பா, நிலக்கடலை. சரி, நிலக்கடலை பவுடர். கேஷ்யூ நட் கூட போடலாம், முந்திரி பவுடர். இன்னும் டேஸ்ட் நல்லா வரும். தக்காளி ஊத்தாப்பம். கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் வேணுமா? சரியாகட்டும். ரெடி ஆயிடுச்சு. ஓகே, 2 தக்காளி ஊத்தாப்பம் ரெடி. எஸ், கொடுத்துருங்க. சூடு. ஓகே, வைங்க, நான் சாப்பிட்றேன். தக்காளி ஊத்தாப்பம். அதுக்கு சட்னி, வரமிளகாய் தேங்காய் சட்னி. ஒரு நிமிஷம். சட்னி காரத்துக்கு. ஓகே, சாப்பிடுவோம். தக்காளி ஊற்றப்போ அதனால் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். அதே மாதிரி இருக்க வரமிளகா சட்னியாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகா சட்னி வந்து தேங்காய் ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது அந்த லைட்டாகவும் அந்த தக்காளி தேங்காய் சட்னி வந்து லைட்டாகவும் பச்சை மிளகா காரமாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடுமா?